வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காயில் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி முழு பாகற்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா தேவையான எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டு 4 வெங்காயத்தை கட் பண்ணதை வந்து போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா வதக்கின பிறகு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா கரம் மிளகா, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் நல்லா போட்டு கிளறிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாகற்காயை வந்து நல்லா கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறின பிறகு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து ஒரு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா வீட்டில் தயாரிக்கக்கூடிய வீட்டு மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா